அது தெரியல வந்து அது தெரியல வந்து அது தெரியல வந்து. ஹலோ ஹோமிஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோ பார்த்து புரிஞ்சுப்பீங்க இது பற்றி எது பற்றியான வீடியோன்னு. ஸோ மீம்ஸ் ரியாக்ஷன். ஸோ நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, மந்தோட ஃபர்ஸ்ட் வீடியோவே ஒரு மீம்ஸ் ரியாக்ஷனாக வீடியோ போடலான்னு யோசிச்சிருக்கேன். பட் இது நார்மலான மீம்ஸ் இல்லை, அதுக்கும் மேலே லோபோட்டோமி கைசன் மீம்ஸ். ஸோ இது வந்து கரெக்டாக எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2023. லைக் அந்த டைம்ல எல்லாம் பீக்ல இருந்துச்சு ஜேஜேக்கு. ஸோ அப்போலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பீக்கான மீம்ஸ் டெம்ப்ளேட்ஸாக இருக்கு. நீங்களே வீடியோவில் பார்த்துருக்கீங்க, நான் அதை நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஆக்சுவலி நல்லா இருக்கு அதுதான். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க மீம்ஸில் பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்டிங் மீமே பேங்கராக இருந்துச்சு. அண்ட் கமெண்ட்ஸ் இது பாருங்க, நமக்கு வாட் எவர் கீப்ஸ் அ ஃபேண்டம் அலைவ். எது வேணாலும் பண்ணுங்க, பட் ஃபேண்டம் மட்டும் உயிரோட இருக்கணும். பீக்கா மாகி பெட்டர் தென் காரோ. பாவ நண்பர்கள், ஓபிஎம் ஃபேன்ஸ்லாம். நானும் ஒரு ஓபிஎம் ஃபேன். சீசன் 3 இப்படி பண்ணிட்டாங்க. பட் யா, இது வந்து காரோவோட பெட்டர் ஸ்லைட். ஓகே, அடுத்தது -1 HP per punch. ஆனா உண்மையா சொல்றேன், அவனோட டெக்னிக் வந்து ரொம்ப எனக்கு கூலா தான் இருந்துச்சு. பட் முன்னாடி மார்க் இருக்கால, ஒரே பஞ்சு தான். கமெண்ட்ஸ்ல என்ன பார்க்கலாம். எல்லாம் அது பம் ஆஃப் த கலாய்க்கிறாங்க. அதுதான் இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு. லைக் இது எப்படின்னா, எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா, எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எங்க அண்ணனே அடிப்பண்டா. அப்படிதான் இருக்கு இந்த ஜேஜேக்கு ஃபேண்டம். அவங்களே அதை கலாய்ப்பாங்க, அவங்களே பேசுறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேண்டம் நான் சொல்லுவேன். டாக்ஸிக் நீங்க சொல்லலாம், பட் எல்லா ஃபேண்டமும் டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் சம் டாக்ஸிசிட்டி இதை நம்ம ஜட்ஜ் பண்ண கொடுக்கணும். சீரியஸ் நல்லா இருக்கு, ஃபேண்டமும் ஃபன்னியா இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபன்னியஸ்ட் ஃபேண்டம். ஓகே, அடுத்த ரீலுக்கு போகலாம். Jogo was a calm spirit who cared about his friends deeply. One day he was trying to pass the time by bug hunting, but the criminal Gojo, now grown up and deeply feared after his brutal murder of Toji, decided to pick on him for no reason. When Jogo tried to plead for his life, the ruthless villain beat him severely just for the fun of it. To make things worse, he was teaching his corrupt ways to a new protege, the evil monster Yuji. This made Jogo furious. Do you not have any morals? Why corrupt the youth when the world is already so evil? Of course his pleas were not listened to, and he was brutalized further, with the miscreant tearing his head straight off. Later on, when Gojo began mercilessly killing innocent bystanders in Shibuya, Jogo, who miraculously survived his first encounter with the criminal, decided to step in again, this time with the help of his friends. However, with Gojo's terrible stare, he managed to kill his other dear spirit Hanami with sheer intimidation. This terror did not go on for longer, Jogo thought, but before he could take revenge, he was interrupted by the terrorists Gojo had hired. He managed to defeat his goons, but before he could head back and finish off the main boss, that's when the monster Yuji decided to show his true colors. Remembering what Mahito told him about Yuji, Jogo was furious that such a young kid was corrupted and turned into such an evil person and decided to fight. What Jogo had the ability to leech off of others' techniques, stealing from both his dear and himself. In the end, Jogo was burned alive by Yuji. How much longer can this injustice go for? Jogo was a calm. One day he was trying to pass the maintaining the Argentine is our top priority. அதான் சொல்றல, மஜாவான இது. ஓகே, இதெல்லாம் படிச்சால்தான். ஓகே, இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச மீம், பிடிச்ச டெம்ப்ளேட், பிடிச்ச ஸ்லாண்டர், யூட்டாவோட ஸ்லாண்டர். fraud.
நீங்க என்ன நினைச்சிருப்பீங்கன்னா என்னடா யூட்டாவை ரொம்ப கலாய்க்கிறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா இங்க எல்லாரும் கலாய்க்கிறாங்கப்பா, யூட்டா மட்டும் இல்லை நண்பங்களே, எல்லாரும் கலாய்க்கிறாங்க இருந்து. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதே டைலாக் தான். ஓகே, எனக்கு கமெண்ட்ஸ்ல என்ன இருக்கு பார்க்கலாம். யூட்டா when he doesn't have his groom child GF to protect him. At this point Kashimo put in more work. Of course Utah slander will not be tolerated bro, is top 3 or 5. Yep, கண்டிப்பா டாப் 3 டாப் 5ல இருக்கான். பட் பண்ணுவோம், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, கண்டிப்பா பண்ணுவோம். அப்படிதான். குட். Goated character, make a man. Okay. Everything that happened in JCK is because this dude. Absolutely right. இவன் ஒருத்தனால பேக்கரிகள் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். நானாமி ஒரு பேக்கரியில் போயிருப்பாங்க அந்த கேள். ஓகே. Nanami Kento was a cold-blooded terrorist who beat the shit out of children. He used a professional suit as a disguise, hoping the world would turn a blind eye to the monster lurking beneath the corporate exterior. When the kind-hearted Mahito was simply trying to help a lonely student named Junpei gain some school popularity, Nanami arrived with the evil fist of tyranny, Yuji Itadori, to launch a coordinated assault on a defenseless boy. To satisfy his unholy instincts, Nanami wouldn't just use his fists. He brandished a jagged cleaver, designed specifically to make his attacks as gruesome and painful as possible. Later, when Mahito attempted to save Nanami's soul using his domain, the loving hands of the universe, the delinquent Yuji broke in to prevent justice from being served. Nanami's rampage only grew more violent during the Shibuya massacre. He targeted a brilliant young Harvard prospect, Haruta Shigema, brutally beating him just for having a bright academic future. As Nanami slaughtered his way through the city, he even hallucinated about a vacation to the Bahamas, gleefully celebrating his rising kill count while innocent people suffered. But karma always finds a way. The noble Jogo used his flames of divinity to cast a holy judgment upon his devil in human skin. Finally, the saintly Mahito arrived to finish the purification, sending Nanami to the afterlife to answer for his many crimes. Nanami Kento was a cold-blooded terrorist who beat the shit out of children. He used a professional suit as a disguise. How it feels to spread misinformation. அடுத்த மீம். Dance for the gods of JJK. Of course. Best friend. Again. I did a skill back for him. அவன் நண்பர்களை பாவுறான் லைக் அவன் தான் ஜெனிங்ல ரொம்ப நல்லவன். லைக் இவங்களாம் மாற்றலாம் இல்லை, பட் ஜஸ்ட் இவன் ஆரோ ஃபார்மிங் பண்ணதுக்கு உயிரை இழந்துட்டான். இப்படிதான் அவனுங்களை நல்லவனும் விட மாட்டேங்கிறான், கெட்டவனும் விட மாட்டேங்கிறான், பட் சுகுணா மட்டும் விடுறான். அவ்வளோதான். கே -1 HP per punch. You are tricking Rika into the kill. I love Utah memes. அவ்வளோதான் சொல்ல முடியாது. கமெண்ட்ஸ்ல என்ன பார்க்கலாம். கமெண்ட்ஸ். This slander is so good I could die. ரியல் நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கு. Fact. Utah made up his back story so he married a child.
Maki after bullying Zenith. Yep. Yeah. ரியல் யூட்டா மட்டும் இல்லை, நானும் அப்படி தான் பார்த்தேன். எல்லாரும் அப்படி தான் பார்த்துருக்கீங்களா? நான் மட்டும் இல்லை. OMG, why are Yuta and Megumi fighting for the role of biggest fraud in JJK? ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு மீம்ஸ்லாம் பார்த்தாச்சு. லைக் இன்னும் மீம்ஸ் இருக்குது, பட் வீடோட லென்த் ஜாஸ்தி ஆகிடும். பட் நான் என்னால் இன்னும் கரெக்டாக வீடியோவில் பேச முடியல. லைக் இன்னும் என்னால் புரியுதா, லைக் இமோஷன்ஸ்லாம் இன்னும் காட்ட முடியல என்னால். அடுத்த வீடியோ கூட சீக்கிரம் பார்க்கலாம். அது வரைக்கும் வரட்டா.